ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டுருக்கோம்னு பார்க்குறீங்களா? அதாங்க மாமாவுக்கு நல்லது பண்றதுக்காக கம்பத்துக்கு பக்கத்துல இருக்க சுருளி ஆண்டவர் கோயிலுக்கு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். நாங்க என்னெல்லாம் பண்றோன்றத ஃபுல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்லி மார்னிங்கே எல்லாரும் கிளம்பிட்டோம். கிளம்புனதான் பேர் வீட்லேயே 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சுருளிக்கு வந்துட்டோம். போகிற வழி எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாம் திராட்சை தோட்டம், பூச்செடிங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இயற்கை. வண்டி வேற எங்கேயும் நிற்காம ஸ்ட்ரைட்டாக சுருளியில் போய் நின்றுச்சு. ஃபஸ்ட்டாக வண்டிக்கு என்ட்ரி டிக்கெட் போட்டு வண்டியை உள்ள அனுப்பிச்சாங்க. வண்டி உள்ளே போகும்போதே அந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வண்டி உள்ளே கொஞ்சம் தள்ளி போய் நின்றுச்சு. எல்லாரும் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு தான் போனோம். குளிக்கிறதுக்கு நாங்கள் அருவிக்கெல்லாம் போகல, கீழேயே தண்ணி ஓடுற தண்ணியில் குளிச்சுட்டு இந்த குரங்குங்களை பாருங்களேன், குளிக்கிற இடத்துல எங்களை குளிக்கவே விடலை. பையில் ஏதாவது வச்சுருப்போமோன்னு சொல்லிட்டு பையவே பார்த்துட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் பையை ஒளிச்சு ஒளிச்சு வச்சு குளிக்கிறதுக்கு டைம் ஆகி பாதி நேரம் இவங்களாலே போச்சு. குளிக்கிறதுக்கு தேவையான ஷாம்பு, சோப்பு, அப்புறம் கப்பு முதற்கொண்டு அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா பொருள் அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு. அருவிக்கு போகாமல் கீழேயே குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு எல்லா பொருளையும் அங்கே வாங்கிட்டு நேராக அவங்களே சொன்னாங்க, இங்கே எங்கே போங்க, இங்கே தருவாங்க, இதுதான் செய்யணும் அப்படின்னு அவங்களே சொல்லி விட்டாங்க. நேராக சாமியார்கிட்ட போனோம். 3 சாமியார் அவங்ககிட்ட போனோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். பன்னீர்செல்வம் எத்தனை நாள் சுமார் 1 வருடங்கள் பன்னீர்செல்வம் மகாதேவ நமச்சிவாய பன்னீர்செல்வம் ஐயாவுடைய ஆத்மா மற்றும் முன்னோருடைய ஆத்மா பிரம்ம சாந்தி, விஷ்ணு சாந்தி ஆத்மா பன்னீர்செல்வம் ஆத்மா சாந்தி மற்றொரு முன்னோருடைய ஆத்மா அவருடைய காப்பாடுவாங்க. ஒருத்தர் யாராச்சும் மொத்தமா கையில பிடிங்க, இலைய மொத்தமா யாராச்சும் ஒருத்தர் கையில பிடிங்க. அங்கே பாருமா கூட முன்னாடி போகணும், போய் அது திட்டுமலை வைப்பான். காக்காய்க்கு சோறெல்லாம் வச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். அவங்களே சொல்லி விட்டாங்க, இன்னும் கோயிலுக்கெல்லாம் போகலாம், அபிஷேகம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அப்புறம் சுருளி ஆண்டவருக்கு கோயிலுக்குள்ளே போனோம்.
அங்கே அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் திணீர் தீர்த்தம் எல்லாமே கொடுத்தாங்க. வீட்டில் தொளிக்க சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க. மாமனார் ஆத்மா சாந்தி அடையணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணோம். அங்கே முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க கோயில், ஆஞ்சநேயர் கோயில், கருப்பசாமி கோயில், எல்லா கோயிலுக்குமே விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பி பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவ்வளோதான் வீடியோ. இவ்வளோதான் அங்கே நடந்துச்சு. பெருசாக வேறு எங்கேயும் போகலை. கோயிலுக்கு மட்டும் போயிட்டு மாமாவை நினச்சி நல்லா சாமி கும்பிட்டுட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம். எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.